பெத்த பிள்ளைய கூட விரோதியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பியா? அவனோட சொந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்னு அவன் சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக உன்னால் செய்ய முடிஞ்ச உதவி கூட செய்ய மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. இன்னும் சொல்லப்போனால் செய்ய வேண்டியது உன்னோட கடமை. அவன் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தான் நம்ம கௌரவமாக இருக்க முடியும். அதை நீ மறந்துடாத. மூந்தா, நீ ஒன்றும் மனசை தளர விடாத. வேலை திரும்ப கிடைக்குமாங்கிற கவலை உனக்கு வேண்டாம். நிச்சயமாக உன் அம்மா உனக்கு உதவி செய்வா. அதுக்கு நான் பொறுப்பு. சரிப்பா. அக்கா பரவாயில்லையே, சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துக்கு வந்துட்டேன். ஏகப்பட்ட வேலை இருக்கு. நிறைய வீட்டு போய் தண்ணி கேன் போடணும். என்ன கொடுமை கிருஷ்ணா இது. முன்னெல்லாம் உன்னை பார்க்கணும்னா கடைக்கோ வீட்டுக்கோ வந்து பார்த்துட்டு போயிடுவேன். இப்போ தெரு தெருவா வீடு வீடு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. உன்னை பார்க்கணும்னா உன் செல்ல உன்னை தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்ன தலையெழுத்துறா இது. உன்னை பார்க்குறப்ப மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், வேற நல்ல வேலையை தடிக்க கூடாதா? அக்கா வேலையில் என்னக்கா நல்ல வேலை கெட்ட வேலை? பொய் சொல்லாமல் கஷ்டப்பட்டு சொந்தமாக உழைச்சி பார்க்குற எந்த வேலையும் நல்ல வேலை தான். அதே என்னதான் கஷ்டப்பட்டாலும் சம்பள தேதி அன்னைக்கு கை நீட்டி காசு வாங்கும்போது பட்ட கஷ்டம்லாம் காணாமல் போயிடுதுக்கா. சரி நீ இதெல்லாம் விடு. எதுக்கு நீ இப்போ அவசரமாக பார்க்கணும்னு சொன்ன? உனக்கும் காயத்ரிக்கும் என்னடா பிரச்சனை? இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே. இங்க பாரு, சமாளிக்க பார்க்காத. எதிரிகிட்ட கூட மூஞ்சே காட்டாத நீ. கட்டின பொண்டாட்டி கிட்ட முறைச்சிக்கிட்டு அவ மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு யார் சொன்னது? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு காயத்ரி வெறுக்கிறது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லு. டேய், கட்டின பொண்டாட்டி கிட்டே அவன் வைராக்கியத்தை காட்டிக்கிட்டு இருப்ப. விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்ம கிருஷ்ணனா இப்படின்னு எனக்கு என்னவோ போல ஆயிடுச்சு. அவ அப்பா ஃப்ரெண்ட கை நீட்டு அடிச்ச கோவத்துல அவ உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கலாம். இல்ல தப்பான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். டேய், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போடுறதும் வாக்குவாதம் பண்றதும் சகஜம் தானே. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருந்த கடையை காலி பண்ணிட்டு இப்படி தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கியே. அது மட்டும் இல்லாமல விரோதியா நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இல்லக்கா, அது நான் டேய், பேசாத. உன் அடி மனசுல எதுவும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? அம்மா கிட்ட இருந்தா? அவங்களே இப்ப மாறிட்டாங்களே. அவங்க இறக்கி வச்சுதான் நீ தலைமறைத்துக்கு வச்சுக்கிட்டியா? ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காயத்ரியோட சமாதானமா போக பாரு. இங்க பாரு, இந்த வாட்டர் கம்பெனில 2 நாள் லீவு சொல்லிட்டு காயத்ரியை கூட்டிட்டு திருப்பதி போயிட்டு வா. மனம் விட்டு பேசுங்க. 2 பேரும் நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு வாங்க. எல்லாமே சரியா போயிடும். புரியுதா? புரியுது. காயத்ரியும் கூட வரத்துக்கு சம்மதிப்பாளான்னு தெரியலையே. அடப்பாவி, பொண்டாட்டி மேல இவ்வளவு அன்பையும் ஆசையும் வச்சுக்கிட்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த? சரி, அவளை வரவழைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பார், நீ திருப்பதிக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பழைய கிருஷ்ணாவா என்ன வந்து பாக்கணும். என்ன? சரி போயிட்டு வா. சரி, நீ பாத்து போ. வணக்கா. காயத்ரி. அண்ணி வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு என்ன பார்க்கணும்னு ஃபோன் பண்ணீங்க? சொல்லுங்க அண்ணி.
உனக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன பிரச்சனை? அண்ணி அது எதுக்கு? நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தீர விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாரு காயத்ரி, நீ படிச்சவ, பொறுப்பானவ. நீ பெரியவனா நான் பெரியவளாங்கிறதெல்லாம் எதுக்கு? ஏன் உனக்கு இந்த கோபம்? நீயும் கிருஷ்ணனும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்க. எதுக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசுப்படுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? காயத்ரி, சில சூழ்நிலையில புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை வரும். அதை தூங்கி எழுந்ததும் மறந்துடணும். எனக்கும் என் புருஷனுக்கும் வராத பிரச்சனையா? அவர் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்து போய் இப்ப நாங்க ஒன்னா சேர்ந்து வாழல. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை அண்ணி. அம்மா தாயே, பெரிய பிரச்சனையோ பிரிவோ வந்துடக்கூடாதுன்னு தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். புகையும் போதே அணைச்சிடணும், இல்லைன்னா நிச்சயமா பத்திக்கும். புரியுது அண்ணி. நான் சொல்றத கேளு. 2 நாள் காலேஜுக்கு லீவு போடு. லீவ் போடணுமா? எதுக்கு? என்ன விசேஷம்? இருக்க வரும்போது மனசை நீங்களா தான் லேசாக்கிக்கணும். நீங்களா தான் விசேஷத்தை உருவாக்கிக்கணும். அதுதான் வாழ்க்கை. 2 நாள் லீவ் சொல்லிட்டு கிருஷ்ணன் கூட திருப்பதிக்கு போயிட்டு வா. அங்க மனசு விட்டு பேசி பாரத்தை இறக்கி வச்சுட்டு லேசான மனசோட சந்தோஷமா திரும்பி வாங்க. நான் அவரோட போக தயாரா இருக்கேன். ஆனா அவரு சம்மதிப்பாரான்னு தெரியலையே. அவனும் இதே தான் சொல்றான். 2 பேரும் மனசுக்குள்ள இவ்ளோ அன்பை வச்சுக்கிட்டு எதுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கணும்? அவன் திருப்பதி வர்றதுக்கு தயாரா இருக்கான். அப்ப நானும் அவர் கூட திருப்பதி போறதுக்கு தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இவன் சரியான பயந்தாள்ரா. அப்படியா சொல்ற? போலீஸ்காரனை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டான். அப்படியா? ஆ. ஏய் அவன் மாட்டினாதான்டா தெரியும். ஆமாமா. அம்மா அடுத்து குறை சொல்லாதீங்க. யாரா லைன்ல? வணக்கம் தலைவா, சொல்லுங்க. டேய், நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். என்ன மேட்டர் தலைவா, சொல்லுங்க. சூப்பரா முடிப்போம். ஒருத்தி என்னை அடிச்சு அவமானப்படுத்திட்டா. என்ன தலைவா சொல்ற? ஒரு பொம்பளை உன்னை கை நீட்டி அடிச்சிட்டாளா? ஆமா, பதிலுக்கு நான் அவளை கேவலப்படுத்தி ஆகணும். வாழ்க்கை முழுக்க அவ மறக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லு தலைவா. நாங்க ரெடியா பயங்கர பூஸ்டோட இருக்கோம். அவ யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றா? சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சரி தலைவா, கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். ம். டேய் மாப்ள, ஊருக்கு வந்திருக்கு, வாங்கடா போவோம். பாக்கா அக்கா குழந்தை கூட்டு வந்திருக்கலாம்ல. இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். வாமா ரஞ்சினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். கிருஷ்ணா, காயத்ரி எங்க? எத்தனை மணிக்கு திருப்பதி போறீங்க? இல்லக்கா, ஒன்றும் காலேஜ் இருந்தே வரல. வந்தோன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னடா நீ உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சு போயிட்டு வான்னு விவரமா சொன்னேன்ல, அப்புறம் ஏன் அவளுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு போய் அவளை கூட்டுற வேண்டியதானே? எதுலக்கா போய் கூப்பிட்டு வர சொல்ற? பைக் கூட இல்லையே. அப்ப வந்துடுவா, வந்தோடனே இங்க கிளம்ப வேண்டியதுதான். ஆமாமா, அண்ணனும் அண்ணியும் 2 நாள் மனம் விட்டு பேசுறதுக்காக தானே இந்த ஏற்பாடு. நீ வேற சும்மா இரு. கிருஷ்ணா, பைக்லனா என்ன? ஒரு ஆட்டோ பிடிச்சு காயத்ரி போய் கூட்டிட்டு வா. நீங்க 2 பேரும் திருப்பதி போறத கண்குளிர பாத்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். அதுக்கு இல்லக்கா, நான் ஆட்டோல போறதுக்குள்ள அவ பஸ் ஏறி வந்துட்டானா அப்ப நான் போறதே வீணாயிடும்க்கா. ஷோ, இவன் ஒருத்தன். நீ போய் பாசமா அவளை கூட்டிட்டு வந்தா தானே உங்களுக்குள்ள பிணக்கம் குறைஞ்சு எனக்கும் வரும். கிருஷ்ணா, அவதான் அவ்வளவு தூரம் சொல்றாளே, கிளம்பி போயே. ஆமாண்ணா, அண்ணி காலேஜ் டைம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அவங்க பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள ஆட்டோல நீங்க தாராளமா போய் சேர்ந்துடலாம். கிளம்புங்க. சரி வரமா. இங்க பாரு,
ஒன்னும் அவசரம் வேண்டாம். ஹோட்டலுக்கு போய் டிஃபன்லாம் சாப்பிட்டு பொறுமையா வாங்க. திருப்பதி போறதுக்கு எந்த நேரமும் பஸ் ரெடியா இருக்கும். சரிக்கா, வரமா வரேன். ரஞ்சனி, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி. எனக்கு இதெல்லாம் தோணல பாரு. அம்மா, தேவி சொல்லலாம் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. இவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வாமா, வந்து வண்டியில ஏறு. ஏன் வைக்கப்படுற? ராஸ்கல். பாரு சீனை மச்சான், இறங்குடா, நம்ம சீனை காட்டுவோம். என்னம்மா கண்ணு, வண்டியில ஏறினா இப்படி அடம் பிடிக்கிற? ஏய், யார்டா நீங்க? என்னம்மா, நீ தானே எங்களை வர சொன்ன. இப்ப நீயே யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏய், பொறுக்கி பசங்களா, மரியாதை கேட்டுடும், ஜாக்கிரதை. என்னம்மா நீ கை நீட்டி துட்டை வாங்கிட்டு இப்ப அடம் பிடிக்கிற? செருப்பு பிஞ்சிடும். யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்க? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டி வரும். என்னது, போலீஸுக்கு போன் பண்ணுவியா? தொழில்னா ஒரு நியாயம் வேணும், தர்மம் வேணும். வரேன்னு துட்டை வாங்கிட்டு இப்ப வர மாட்டேன்னா விட்டுருவோமா? யோ, என்ன இந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வம்பளக்குறீங்களே, நீங்க அக்கா தங்கச்சோட பொறக்கல? ஏமா, உனக்கு என்ன தெரியும்? இது மேட்ரு. செருப்பு பிஞ்சிரும். நான் ஒரு கௌரவமான காலேஜ் ப்ரொஃபசர். காயத்ரி, நீ அந்த தொழிலையும் பாக்குற, இந்த தொழிலையும் பாக்குற. பொறுக்கி பசங்க எங்களுக்கு தெரியும், பப்ளிக் தெரியுமா? பணத்துக்காக அலையிறவ எப்படி வேணாலும் பல்டி அடிப்பா. பாருங்க பப்ளிக், பாருங்க. ஏய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. உன்ன இந்த காலத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியல. அடிச்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பா? பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற தொழில் புனிதமான தொழில். அதையும் பண்ணிட்டு இதையும் பண்றிய, இத பாவம் ஒன்னும் சும்மா விடாது. நீ எல்லாம் ராஸ்கல், வேணும்னே என்ன தேடி வந்து அசிங்கப்படுத்துறியா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன்ன ஏய், பப்ளிக்கே ஒத்துக்கிடுச்சு, அப்புறம் என்னடி வந்து வண்டில ஏறி. ஏய் ஆடி. ஏய் ஏய் கைய விடுடா. ஏய் வாங்கறல்ல. ஏய் 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 வரப்போறே இல்லையா? ஏய் ஏய் காசு வாங்க தெரியுதுல? வரமாட்டியா? ஏய் ஆடி. ஏய் ஏய்
இவன் என் பேரு சொல்றான். வேணும்னே வந்து என்ன அவமானப்படுத்துறாங்க. இவனை விடாதீங்க. யாரா நீங்க? டேய் சொல்ல போறியா? சொல்றா. சொல்றேன் விடு. சொல்றா. பாபுங்கிறவர் தான் இவங்கள பத்தி சொல்லி நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்த சொன்னாரு. எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன்னு சொன்னாரு. சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் ஓடிடா. அவங்கள புடிங்க. அவங்கள போலீஸ்ல பிடிக்கணும். அந்த பாபுவை சும்மா விடக்கூடாது. அவங்கள புடிங்க. என்ன நிக்கிறீங்க? போங்க. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் அவங்கள விட்டீங்க? நடு ரோட்ல என்ன விபச்சாரின்னு சொல்ல சொல்லி அந்த பாபு ஆள் அனுப்பி அசிங்கப்படுத்திருக்கான். அவங்கள ஏன் விட்டீங்க? காயத்ரி, இங்க நோடுங்க, கத்த வேண்டாம். எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். என் ரத்தம் கொதிக்குது. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு விடுங்க. ஆட்டோ. காயத்ரி போங்க. இரு காயத்ரி. கௌரி, நீ நல்லா இருக்கணும், உன் வயிற்றில் வளர்ற குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் நான் அந்த மந்திரத்தை சொன்னேன். அடுத்த 41 நாளைக்கு உனக்காக சுத்தபத்தமா இருந்து விரதம் இருக்க போறேன். சரி வா கௌரி. பாபு. டேய் பாபு. வாங்கக்கா, வாங்க பெரியப்பா. சாமி புள்ள, முக்கியமான விருந்தாளிங்க வந்திருக்காங்க. சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துருவாங்க. டேய், என்ன நடிக்கிறியா? ராஸ்கல், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பொறுக்கி பசங்களை அனுப்பி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்ன அவமானப்படுத்த சொல்லிருக்க. அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தீனா உனக்கெல்லாம் அறிவு இருந்திருக்கும். ரவுடிங்களை அனுப்பி என்ன நடு ரோட்ல வச்சு விபச்சாரி பட்டம் கட்டுறியா?